விசாரம் பண்ணுறேன். என்ன சுவாமி சொன்ன ஏற்படி 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம். அப்போ தான் 5 திருநாமங்கள் சொல்லி முடிச்சு கூட பெருமாள் சேர்த்து ஊருக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணிங்க. காரணந்து ஏகாங்கிறது அர்த்த வாக்கியம். எது ஜெகத்காரணமோ அதை தியானம் பண்ணு அப்படின்னு. இப்போ காரணம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல விசேஷம் பண்ணிக்கணும். இந்த எல்லா அத்தியாயங்களையும் எல்லா அதிகங்களையும் என்ன எப்படி ஒரு சாதாரணமான அமைப்பு இருக்கிறனாக்க ஒரு ஸ்ருதி வாக்கியம் எடுத்துக்கொள்ளப்படும். அதுல சம்சயம் ஏற்படும், இப்படியா அப்படியா அப்படின்னு. அதுக்கு பூர்வபக்ஷி ஒரு மாதிரி விளக்கம் சொல்லுவான், சித்தாந்தி அதை மறுத்து அதை வேகமாக சொல்லி சாதிப்பான். இந்த சூத்திரங்கள்லாம் பிரம்மசூத்திரங்கள் பேரு வியாசர் பகுத்தது. அதுக்கு பாஷிக்காரர் அனுகிரகம் பண்ணிருக்காரு. இதே சூத்திரங்களுக்கு சங்கரர் பண்ணிருக்காரு, புத்தர் பண்ணிருக்கார். அதுக்கெல்லாம் ஒரு சங்கர பாஷம்னு பேரு, புத்த பாஷம்னு பேரு. ஸ்ரீபாஷங்கிற ஒரு பேர் ரொம்ப பரவாத பாஷம் தான். ஏன்னாக்க பிராட்டி உகந்த பாஷம், அதனால ஸ்ரீபாஷம் பேர். இதுல காரணத்துவம், காரணம்னா என்ன? சாதாரண உதாரணம் சொல்லுவோம். லோகத்தில் பார்த்துருக்கோம். புயவன் குடம் பண்ணுறான். புயவன் குடம் பண்ணுறான். குடம் தது என்ன காரணம்? எதெல்லாம் காரணம் பொருள் அப்படின்னாக்க மண் வேணும். அந்த மண் அப்படிங்கிறது மூலப்பொருள். அதுக்கு உபாதான காரணம்னு பேர். அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல. அதை குடமாக அமைக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ஒரு சேதனம் வேணும், புயவன் வேணும். அந்த புயவனுக்கு நிமித்த காரணம்னு பேர்.